பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஏதோ ஒரு பாதிப்பினால நிற்கிறீங்களா? வியாதியினால சரீரம் பாதிக்கப்பட்டுட்டு இருதயத்தில் காயத்தை உண்டாக்கினதுனால இருதயம் காயப்பட்டு விட்டது. உங்களுடைய ஆவியில் ஒரு கலக்கம், பயம் வந்து விட்டது, ஒரு பாதிப்பு. இன்னைக்கு உங்களுக்கு சுகம் தேவை. உங்களுடைய சரீரத்திலும் சுகம் வேணும், உங்களுடைய ஆத்மாவில காயங்கள் நீங்கி ஒரு சுகம் வேணும், உங்களுடைய ஆவியில் காணப்படுகிற குழப்பம், பய, வேதனை நீங்கி ஒரு சுகம் வேணும். இந்த சுகத்தை தான் ஆண்டவர் இன்னைக்கு தரப்போகிறார். அதுக்கு என்ன வாக்கு கொடுத்திருக்கார் தெரியுமா? யாத்திராம 15:26 ஆண்டு சொல்லுகிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அதாவது நானே உன்னை குணமாக்குகிற கர்த்தர் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். I am the Lord that healeth thee. நான் உன்னை சுகமாக்குகிற தேவன். உங்களுக்கு சுகம் தேவை. சரீரத்தில் ஏதோ ஒரு வியாதி, ஏதோ ஒரு பாதிப்பு, டாக்டர் சொன்ன வார்த்தை மனசை பாதிச்சிட்டுது, இனி அவ்வளவுதானா அப்படின்னு இயங்குறீங்க. இயேசு உங்களுடைய வியாதியை நீக்கி சுகம் தருகிறவர். அதுக்காகத்தான் சிலுவையில காயப்பட்டார்ல, அவருடைய தழும்புகளால் சுகமாகிறோம் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ அவருடைய கரத்தை நீட்டி தொடும்போது அந்த கரத்தில் அவர் ஏற்றுக்கொண்ட தழும்புகள் நம்மை தொடும். அந்த தழும்புகள் நமக்கு சுகத்தை கொண்டு வரக்கூடிய வல்லமை உள்ளது. ஏன்னா நமக்காக அவர் காயப்பட்டு தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். மத்தேயு 8:17 இயேசு நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சிலுவையில் சுமந்தார். நம்முடைய சரீரத்தை தாக்கியிருக்கிற நோய்களை அவர் சிலுவையில் சுமந்தார். நம்முடைய பாவம் எப்படி மன்னிக்கப்படுது? இயேசு நம்முடைய பாவத்தை சிலுவையில் சுமந்ததுனால அதை விசுவாசித்து ஜெபிக்கும் போது நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுது. அவருடைய இரத்தத்தினால் இருதயம் கழுவப்படுகிறது. அதே மாதிரி என் நோய்களை சிலுவையில் சுமந்தீர் என்பதை விசுவாசித்து, இயேசுவை என் நோய்களை சுமந்துட்டீங்க, இந்த வலி, வேதனை, கஷ்டம், இந்த கேன்சர் அல்லது ஆர்த்தரைட்டிஸ், இந்த இருதய ப்ராப்ளம், கர்ப்பப்பை பிரச்சனை, என்னுடைய டைஜஸ்ட் சிஸ்டம் பிரச்சனை, ஸ்கின் டிசீஸ், எல்லா வியாதியை சிலுவையில் சுமந்துட்டீங்க. நீங்கள் தழும்புகளை ஏற்றுக்கொண்டதே என்னை குணமாக்கத்தான். அதனால் நானே உன்னை குணமாக்குற கர்த்தர் சொன்னீங்களே, இப்போ என்னை குணமாக்குங்க அப்படின்னு விசுவாசித்து ஜெபிச்சிங்கன்னா இப்போ இதே நேரம் நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. சரீரத்தில் பூரண சுகம், உள்ளத்துக்குள்ளே காணப்படுகிற காயங்கள் நீங்கி ஒரு அற்புதமான சுகம், ஆறுதல். உங்களுடைய ஆவியில் காணப்படுகிற கலக்கங்கள், பயங்கள் மாறி ஒரு பெரிய தைரியம். இப்போ உங்களுடைய சுகத்துக்காக ஜெபிக்க போகிறேன். என்ன வியாதி சொல்லுங்க? தலையில் வலிக்குதா? கண்ணு பிரச்சனையா? ஹார்ட்டில் ப்ராப்ளமா? லங்ஸில் ப்ராப்ளமா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த இடத்துல கை வைங்க. ஒரே ஒரு நிமிஷம் விசுவாசத்தோட ஜெபிக்க. இன்றைக்கு அற்புதம் நடக்க போகிறது. அவருடைய சுகமளிக்கிற வல்லமை உங்கள் மத்தியில் பிரசன்னமாகி விட்டது. நான் இதை ஆவியிலே உணர்கிறேன். ஆண்டோடைய தழும்புள்ள கரம் தொட போகிறது. இன்றைக்கு உங்களுடைய வியாதி நீங்கும். வியாதி உள்ள இடத்துல கை வைங்க அல்லது இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே உம்முடைய தழும்புள்ள கரத்தினால் தொடும். நீர் என்னை குணமாக்குகிற கர்த்தர், வாக்கு கொடுத்தீர், இப்போ என்னை குணமாக்கும். சிலுவையில் என் வியாதியை சுமந்து விட்டு நான் விசுவாசிக்கிறேன் சொல்லி ஜெபிங்க. இப்போ ஒரு அற்புதம் நடக்க. கை வைக்கிறீங்களா? அல்ல நெஞ்சில் கை வைத்துக் கொள்ளுங்க. ஒரு நிமிடம் கண்களை மூடுங்க. இயேசுவே, நீர் என் நோய்களை சிலுவையில் சுமந்தீர், நீர் என்னை குணமாக்குகிற கர்த்தர் என்று வாக்கு கொடுத்தீர். உம்முடைய தழும்புள்ள கரத்தினால் தொட்டு குணமாக்க நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே எனக்கு சுகம் உண்டாவதாக. தகப்பனே, யார் யார் சுகத்துக்காக ஜெபிக்கிறாங்களோ உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் அவருடைய சுகத்துக்காக ஜெபிக்கிறேன். நீர் சிலுவையில் இவருடைய நோய்களை சுமந்து விட்டதை நினைத்தருளும். உம்முடைய தழும்புள்ள கரத்தை இந்த மகள் மீது வையும், இந்த மகன் மீது வையும், இந்த தாயார் மீது, தகப்பனார் மீது கையை வையும், இந்த குழந்தையின் மீது தழும்புள்ள கையை வையும். இயேசுவின் நாமத்தில் இந்த வியாதிகள் மறையட்டும். இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். சகல நோய்களும் மாறி அற்புத சுகம் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.